எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். மிச்சம் மீதி ரைஸ் வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்தி, அதோட தொட்டுக்க ஒரு அருமையான கோவக்காய் கறி. இந்த ரெண்டு காம்பினேஷனுமே அட்டகாசமா இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காயோட தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு 4 கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி முதல்ல கோவக்காயை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணதும் கோவக்காயோட கலர் சேஞ்ச் ஆயிட்டு தோலும் சுருங்கிடுச்சு. இப்போ எண்ணெயில இருந்து எடுத்துட்டு தனியா வச்சிருங்க. அடுத்து அதே கடாயில பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. நான் 4 தக்காளியை அரைச்சு சேர்க்கிறேன். 5 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வேக விடுங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதுல 1/2 கப் தண்ணி ஊத்துங்க. நெக்ஸ்ட் நான் கொஞ்சமா வேர்க்கடலையை அரைக்க போறேன். இது 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ அரைச்ச வேர்க்கடலையை மசாலால சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. வேர்க்கடலை சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு கப் தண்ணி ஊத்தி வேக விடுங்க. ஃப்ரை பண்ண கோவக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கடாயை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா நல்லா சூப்பரா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவும் நல்லா திக் ஆயிடுச்சு. கோவக்காயும் நல்லா வெந்துடுச்சு. அடுத்து இதுல நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் ஃப்ளேவர்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்காக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா கொஞ்சமா நீல வாக்குல நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் நறுக்கினது, கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கோவக்காய் கறி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மார்க்கெட் போகும்போது கண்டிப்பாக கோவக்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த மாதிரி கோவக்காய் கறியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். பார்த்தீங்களே எவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் கோவக்காயில் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் சப்பாத்தி செய்ய மீந்த சாதத்தை யூஸ் பண்ணி மாவை செஞ்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல மீந்த போன சாதத்தை சேர்த்துக்கோங்க. நான் இங்க 1 கப் சாதம் யூஸ் பண்றேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 கப் கோதுமை மாவு சேர்த்து
ஒரு தடவை கலந்து விட்டு இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாதத்தையும் கோதுமை மாவையும் அரைச்சிக்கலாம். அப்போ திறந்து பார்த்து ஒரு தடவை கலந்து விட்டு மறுபடியும் அரைங்க. பாருங்க, அருமையான பதத்துல மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு அகலமான போலுக்கு மாத்திக்கலாம். போல்ல இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவை சேர்த்து நல்ல கையால அழுத்தி பிசைங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி மறுபடி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்க, நல்ல சப்பாத்தி மாவு மாதிரியே வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவை தூவி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கலந்தப்புறம் மேல 2-3 துளி எண்ணெயை தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கு. இப்ப மாவை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி கல்ல ஒரு மாவு உருண்டைய வச்சு மேல கொஞ்சமா மாவை தூவி ஓரளவு மெலிசா திரட்டிக்கலாம். ரொம்பவும் மெலிசா திரட்ட வேண்டாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தவாவை ஸ்டோவ்ல வச்சு தவா சூடானதும் ஒரு சப்பாத்திய கல்லுல போட்டு வேக விடுங்க. ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க. ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து வந்ததும் கொஞ்சமா நெய்யை தடவிக்கலாம். நெய் வேண்டாம்னா நெய் இல்லாம நீங்க சப்பாத்தியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்பயாச்சும் இந்த மாதிரி ரைஸ் ஏதாவது மிச்சம் மீதி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சாஃப்ட் சப்பாத்திஸ் செஞ்சு இந்த மாதிரி ஒரு டிஷ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.